அப்புறம் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? நான், என் சம்சாரம், என் பிள்ளைங்க, அவங்க பொண்டாட்டிங்க, கை குழந்தைங்க 2 பேருங்க. பரவாயில்லையே, கல்யாணமாகியும் உங்க பிள்ளைங்க உங்க கூடவே இருக்காங்க. என் பிள்ளைங்க என் கூட இல்லாம வேற எங்கெங்க போவாங்க? ஐயா, நீங்க கூட்டு குடும்பங்கிறத கேட்கிறப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. உங்களை மாதிரி கிராமத்துல இருந்து வந்தவங்களாலதான் இந்த மாதிரி ஒன்னா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நானும் எங்க வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு ஃபாரின் போறதே, என் பையன் ஃபாரின்ல வேலை செய்யறான், என்னையும் அங்க வந்து இருக்க சொல்றான். ஐயா, இந்த காலத்து பசங்க கல்யாணம் ஆனதும் கம்பி நீட்டிடுறாங்க. இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கும் கூட்டு குடும்பம்னாவே பிடிக்கிறதே கிடையாது. அவங்க வீட்டுக்கு அவங்க தலைவியா இருக்கணும். புருஷனை பெத்தவங்க பாவம் எங்க போவாங்க சொல்லுங்க? அவங்களுக்கு யார் தான் உதவி செய்வாங்க? அதெல்லாம் இவங்க பாக்குறதே இல்லையா. அதே நேரம் உங்கள மாதிரி ஆளுங்களை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. உங்களுக்கு என் வீட்டை விடுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லையா. அதனால திருப்தியா என் வீட்டை உங்களுக்கு நான் வாடகைக்கு தரேன். இந்தாங்க சாவி. சார், இவங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டு. சரிங்க சார். ஐயா, வீட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? அதெல்லாம் புரோக்கர் சொல்லியிருப்பாரு உங்ககிட்ட. சொல்லிட்டேன் சார். இல்லை சொன்னாரு. இருந்தாலும் நீங்க சொன்னா நாங்க ஏதாவது கேட்க முடியும் இல்லையா? ஏங்க, இதுல கேட்கறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க ஃபேமிலியோட வசதியா தங்கிக்கலாம். அப்புறம் அந்த வீட்டை நான் அப்படியே தானே கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி இது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாமே. அதுக்கு நான் தனியா எதுவும் கேட்கலையே. சார், அட்வான்ஸ் 2 லட்சம் சொன்னாரு. தம்பி, 10 மாசத்துக்கு கம்மியா அட்வான்ஸ சென்னையில யாருமே வாங்குறது இல்ல. நானும் கம்மியா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், என் வீட்டை நானே குறைச்சு மதிப்பிடுற மாதிரி ஆயிடும்பா. இல்ல, நாங்க வெளியூர்காரங்க, எங்களுக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதா? வெளியூர்காரங்களுக்கு பொதுவா வந்து யாரும் வீடு கொடுக்க மாட்டாங்க. புரோக்கர் உங்களை பத்தி எல்லாத்தையும் சொன்னாரு. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு தர சம்மதிச்சேன். சரிங்கய்யா, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, இதுக்கு மேல நாங்க பேசுறது சரியா இருக்காது. புரோக்கர், சொல்லுங்க சார். இவங்களை கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்டு. ஐயா, வீடு எப்படி உங்களுக்கு பிடிச்சிரும்? டோக்கன் அட்வான்ஸா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. இருக்கட்டும்பா, வீட்டை பார்த்துட்டு வந்து கொடுக்கட்டுமே. முறைன்னு அவர் சொல்றாரு, அது ஏதோ கொடுத்துட்றோம். வெற்றி கொடுற. நீங்களே கொடுத்துருங்கப்பா. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். நானே வருவேன். ஃபாரின் போறதுனால இந்த விசா வாங்குறது அது இதுன்னு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு, அதனால வர முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க புரோக்கர் கூட போய் பாத்துங்க. நான் வரேன். சரி, வாங்கடா. சரிங்க, வாங்க. வரங்க. வர சார். போப்பா. வாங்க. வாங்க சார், வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க, வீட்டு போய் பார்க்கலாம். இத எந்த ஏரியான்னு சொல்லுவாங்க? இந்த ஏரியாவா? சாலிகிராமம். வாங்க. ஆர்சி புக்கு கொடுங்க. கார்ல நிறைய செலவு இருக்கு, இன்ஜின்ல வேற வேலை இருக்கு, டயர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, டயர் டிப்பா கண்டிப்பா மாத்தியே ஆகணும், முக்கியமா நிறைய கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஐயா, ஒரு 4 லட்சம் எதிர்பார்க்கிறோம். 4 லட்சமா? சான்ஸே இல்லைங்க. செலவே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். சார், 30-40 தான் ஆகும்னு மெக்கானிக் சொல்லியிருக்காரு. சார், மெக்கானிக் அப்படிதான் சொல்லுவாங்க. கடைசியில 50-60 வந்து நின்றுவாங்க. இன்ஜின்ல மட்டுமே அவ்வளவு செலவு இருக்கு சார். அதுக்கப்புறம் டயரு, டிங்கரிங்கு, பெயிண்டிங்னு எல்லாம் சேர்த்து கண்டிப்பா 1 லட்ச ரூபா வந்துடும் சார். இப்போ வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? என்னால ஒரு 2 லட்சம் தான் தர முடியும். வெறும் 2 லட்சம் தானா? அடிமாட்டு விலை கேக்குறீங்களே சார். உங்க காரு கிட்டத்தட்ட அடிமாடி மாதிரி தான் சார் இருக்கு. அதை விட நான் கொஞ்சம் மேல தான் கேட்கிறேன். இதுதான் நல்ல வேலை. உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் என் மார்ஜினை குறைச்சு கேட்கிறேன். ஐயா, மார்ஜின்னா என்னங்க? அது வந்து சார், நாங்க வாங்கி ரெடி பண்ணி வேற பார்ட்டிக்கு தானே விற்கிறோம். அதுல வர லாபத்தை தான் மார்ஜின் சொன்னேன். ஓ,
கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இதை வச்சு நாங்க எவ்வளவோ திட்டம் போட்டிருக்கோம். அப்பா அதெல்லாம் எதுக்குப்பா அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு? சார், நீங்களே பார்த்து ஒரு நல்ல விலையை சொல்லுங்களேன். சார், நான் சொல்லியிருக்கிறதே நல்ல விலை தான். ஐயா ஒரு 3 லட்சமாவது கொடுங்கய்யா. ஐயோ, அவ்வளோலாம் கட்டுப்படி ஆகாது. நீங்க வேற இல்ல வேற யாராவது பாத்துக்குங்க. சார், ஒரு 290 மட்டுமாவது கொடுங்களேன். இல்லங்க, இது ஒத்து வராது. நமக்கு இந்த ரேட் கட்டுப்படி ஆகாது. உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஒரு 225 தான் நான் எடுத்துக்கிறேன். சார், நாங்க எங்க இருக்கோம், நீங்க எங்க இருக்கீங்க? கொஞ்சம் ஏறி வாங்க சார். சார், நான் ஏறி வந்து தான் சொல்றேன். நீங்க தான் இறங்கவே மாட்டேன்றீங்க. நாங்க 4ல இருந்து 3க்கு இறங்கி வந்துட்டோம். நீங்க தான் ஏற மாட்டேங்கிறீங்க. சார், ஒன்னு செய்யுங்க. ஒரு 2.25 கொடுத்துருங்க சார், முடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டம் சார். 240 ஃபைனல். ஐயா உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம், ஒரு 2.5 லட்சமாவது கொடுத்துருங்க. இவ்வளவு சொல்றீங்க. சரி, 250க்கே முடிச்சிருவோம். சரிங்கய்யா. ஆபீஸ்ல வந்து பணத்தை வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. இந்தா. நம்ம இன்ப துன்பத்துல எல்லாம் நம்ம கூடவே இருந்துச்சுடா. நம்ம கையால் ஆகத்தனத்தினால இது நம்ம கையை விட்டு போக போகுது. அதை நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கடா. அப்பா, நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம நிலைமை சரியாகி இதே காரை மறுபடியும் வாங்க தான் போறோம். அது நடக்கும்பா. ஆமாம்பா, இது ஒரு நண்பன் மாதிரி இப்ப நம்ம கஷ்டத்துக்கு உதவி இருக்கு. நமக்கு வசதி வந்தா இந்த காரை நம்ம விட்டுருவோமாப்பா? இதை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சாவது நாங்க வாங்கிட்டு வருவோம்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. வாங்கப்பா, கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வரலாம். இந்த வண்டி எடுக்கிறப்போ இந்த கலர் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இதை எடுத்தோம். வாங்கப்பா, வாடா. ஏங்க, நாம நம்ம காரை எத்தனை லட்சத்துக்கு வாங்கணும்? வெறும் 2.5 லட்சத்துக்கு தான் போச்சா? நாம ஏமாந்து வாங்கிட்டோமா, இல்ல அவன் உங்களை ஏமாத்தி வாங்கிட்டானா? நாங்களும் ஏமாறல, அவனும் ஏமாத்தல. வாழ்க்கை தான் நம்மள ஏமாத்திடுச்சு. வள்ளியம்மா, நம்ம சூழ்நிலையை அவன் பயன்படுத்திக்கிட்டான். அவன் 2 லட்சத்துக்கு மேல 1 பைசா சேர்த்து தர மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் நாம அந்த காரை கடைசியா வித்துதாம இருப்போம். அது இல்லாம வள்ளியம்மா, அந்த கார் வேற அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கும் செலவு பண்ண கையில காசு வேணும் இல்ல. எல்லாத்தோட முக்கியமாமா, இப்ப நம்ம புது வீட்டுக்கும் குடி போகணும். அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கவும் பணம் தேவைப்படுது. வள்ளியம்மா, ஒன்ன விட்டு கொடுத்தா தான் இன்னொன்னு பிடிக்க முடியும். கவலைப்படாதம்மா. நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நாம கும்பிடுற முருகன் நம்மள மொத்தமா இப்படி கை விட்டுட்டானே. ஏன் வள்ளியம்மா, விக்கிறதுக்கு ஒரு பொருளாவது நம்ம கிட்ட இருந்துச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படுமா? அந்த அளவுக்கு முருகன் நம்மளை கைவிடலம்மா. வள்ளியம்மா, சம்பந்தி வந்துட்டாரு. இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். எங்க அவங்க? இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க. என்ன இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சுல, கிளம்புங்க. என்ன எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? யாருமா சொன்னது? அப்பா தான் மாமா சொன்னாரு.